ஜூலிமா, சும்மா சும்மா உன்னைய பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு திராணி இல்லைம்மா. என்னன்னா வந்து மைனர் பசங்களாம் வந்து பேசுகிறாங்களா, நம்ம கட்சியில் வந்து மைனர் பசங்க வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூலிமா பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, மைனர் பசங்க கூட திட்டுறாங்க. சின்ன பசங்களுக்கு கூட கோவம் வருது நீ பேசுறது, அதனால தான் திட்டுறாங்க. பெரியவங்க வந்து பேசினா ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிடுவாங்களே, அதனால சின்ன பசங்க பேசினா கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதிரி டிவிகேல இருக்கிற நம்ம டிவிகே சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்கள், அப்புறம் நம்ம தொண்டர்கள், இவங்கெல்லாம் வந்து இவளை பற்றி இதுக்கப்புறம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம பேசி பேசி இவங்க ரொம்ப ஃபேம் ஆயிடுறாங்க. நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம விஜயை பற்றி எதிர்த்து பேசினா நம்ம ஃபேம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு ஃபேமஸ்க்காக தான் நம்ம பேசிட்டு இருக்காங்க, பப்ளிசிட்டி ஆகணும், அதுதான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம யாரும் இவளை பற்றி பேச வேண்டாம். பேசி பேசி நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் வந்து ஏன்னா கத்திட்டு போட்டோன்னு விட்டுருவோம். தேவையில்லாமல் எதுக்கு, இன்னும் வந்து தேர்தலுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த மாதிரி பேசலாம் எதுக்கு? நம்ம ஒரு கொசு கடிச்சா கூட டிவிக்கு ஆளுங்க கொசு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எது பண்ணாலும் வந்து டிவிக்கே தான் குத்தம் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இவங்களை பற்றி பேசுறதை விட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஒருவேளை தீய சக்தி ஏவி விட்ட தீய சக்தியாக இருப்பாலோ இவ இருக்கலாம்ல. நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னவோ புது ரூட்டை கொண்டு வராங்க. இது ஒரு ரூட்டாக கூட இருக்கலாம். கத்திட்டு போட்டோன்னு விட்டுருங்கலாம்.